தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கர்த்தர் மறுபடியும் அவங்களை காணும்படி உங்களோட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. வேற என்ன நம்ம சொல்ல முடியும், வேற என்ன செய்ய முடியும்? நமக்கு ஜீவன் தந்த கர்த்தர், நமக்காக சிலுவை சுமந்த கர்த்தர், நமக்காக மறுவாழ்வை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி மாத்திரம் தான் நம்மளால சொல்ல முடியல. அதான் அது மாதிரி அந்த பாடல் சொல்லுது, ஜீவன் தந்து நீர் அன்பு கூந்தீர், பாவம் நீங்க யாவும் கழுவிட்டீர், உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமதும் ஊழியம் செய்ய வைத்தீர். ஸோ கடவுள் நம்மளை பிரித்தெடுத்ததுக்காகனா பாவத்திலேருந்து, அடிமைத்தனத்திலேருந்து, நோயிலிருந்து எல்லாத்துலையும் கர்த்தர் நம்மளை விடுதலாக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மையை செய்தார். ஆமென். என்னோட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திர பலிகளோட, நன்றி பலிகளோட இந்த காலையில கர்த்தரை ஆராதிக்கலாமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார், ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. தந்தை நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்தை நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மைகள், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீராண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது சுத்தமுடைய கிருபை தகப்பனே.
ஓ நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. நன்றி தகப்பனே. ஓ ஹalleluya. Reckless love of God. So I spoke a word, you were singing over me. You have been so, so good to me. If I took a breath, you bet your life for me. You have been so, so kind to me. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. Oh, it chases me and fights till and from leaves the 99. I couldn't earn it, I don't deserve it. Still, you give yourself away. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. When I was your foe, still your love fought for me. You have been so, so good to me. When I felt no worth, you paid it all for me. You have been so, so kind to me. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. Oh, it chases me down, fights till I'm from leaves the 99. I couldn't earn it, I don't deserve it. Still, you give yourself away. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. There's no shadow you won't light up, mountain you won't climb up, coming after me. There's no wall you won't kick down, lie you won't tear down, coming after me. There's no shadow you won't light up, mountain you won't climb up, coming after me. There's no wall you won't kick down, lie you won't tear down, coming after me. There's no shadow you won't light up, mountain you won't climb up, coming after me. There's no wall you won't kick down, lie you won't tear down, coming after me. There's no shadow you won't light up, mountain you won't climb up, coming after me. There's no wall you won't tear down, lie you won't
love. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. Oh, it chases me down, fights till I'm found, leaves the 99. I couldn't earn it, I don't deserve it, till you give yourself away. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. Your reckless love never ends, Lord. Oh, hallelujah. Shall we all praise Him? Oh, the overwhelming, never-ending, reckless love of God. Oh, it chases me down, fights till I'm found, leaves the 99. I couldn't earn it, I don't deserve it, still you give yourself away. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. We love you, Lord. Oh, thank you for your reckless love towards us, oh Father. Lord, even though there's one sheep lost, you search for it, oh Lord. Oh, hallelujah. You are a good, good God, oh Father. Thank you, Heavenly Lord. We praise you, Father. Thank you for stepping down into this darkness, oh Lord. Thank you, Father. Thank you, Lord. We praise you. Oh, hallelujah. Thank you for your reckless love, Lord. Oh, overwhelming power, oh Father. Thank you, Father. Thank you. I'll never know how much it costs to see my sin upon that cross. Light of the world, you stepped down into darkness. Open my eyes, let me see beauty that made this heart adore you. Hope of a life spent with you. And here I am to worship. Here I am to bow down. Here I am to say that you're my God. You're altogether lovely. You're altogether worthy. You're altogether wonderful to me. King of all days, so highly exalted, glorious in heaven above. Humbly you came to the earth you created. All of us became one. And here I am to worship. Here I am to bow down. Here I am to say that you're my God. You're altogether lovely. You're altogether worthy. You're altogether wonderful to me. Here I am to worship, and here I am to worship. Here I am to bow down, and here I am to say that you're my God. You're altogether lovely. You're altogether worthy. You're altogether wonderful to me. I'll never
unto you, Lord. Oh, call unto the name of the Lord and be saved. Shall we all say it again? Oh, call unto the name of the Lord and be saved. One more time, church. Oh, call unto the name of the Lord and be saved. And here I am to worship, and here I am to bow down, and here I am to say that you're my God. You're altogether lovely, you're altogether worthy, you're altogether wonderful to me. Here I am to worship, and here I am to bow down, and here I am to say that you're my God. You're altogether lovely, you're altogether worthy, you're altogether wonderful to me. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my Lord. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. I'll never know how much it costs to see my sin upon that cross. I'll never know how much it costs to see my sin upon that cross. Father, we thank you, Lord. Thank you for giving yourself into the cross for us, O Father, for our sins, for our burdens, Lord, for our sickness, O Father. We praise you, Lord. We love you, Father. We adore you. In Jesus' name we pray. Amen. Amen. துதி அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா பாடுவோம். அவர் ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா இயேசுதான். ராஜாதி ராஜா இயேசுதான். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா இயேசுதான். அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவன் நமக்காக அந்த ஒரு தாழ்மையான ஒரு கழுதை மேல வரும்போது ஆண்டவர் ஓசானா ஓசானா என்று பாடின ஜனங்கள், அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். இஸ் கிங் ஆஃப் கிங், இஸ் லார்ட் ஆஃப் லார்ட். ஓ, நீங்க ராஜாதி ராஜா ஆண்டவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடலாமா? ராஜாதி ராஜா இயேசுதான். ராஜாதி ராஜா இயேசுதான். ராஜாதி
என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை வேந்தனும் நீரே. நன்றி உள்ளத்தோடு ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நம்முடைய ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனைக்குரியவரே, அபிஷேகத்தை எங்கள் மேல நிரப்பும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரும் மாத்திரம் தகப்பனே. எங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, எங்கெல்லாம் துதிக்கிறாங்களோ ஆண்டவரே, எங்க மத்தியில இருப்பேன் நீங்க சொல்லிருக்கீங்க தகப்பனே. எங்க மத்தியில நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. 7 குத்து விளக்கின் மத்தியில உலாவுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க துதிகள் மத்தியில நீங்க வாசம் பண்ணுகிறீங்க தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிற தகப்பன் ஆண்டவரே. ஓ, எங்கள் ஆயுள் முடியும் வரை ஆண்டவரே, துன்பம் வரும்போது, பசி வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, எல்லா நேரத்திலும் ஆண்டவரை உங்களை தொழுது கொள்ள, உங்களை ஆராதிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஓ, மிக நன்றி ஆண்டவரே. ஓ, 1000 தலைமுறைக்கு ஆண்டவரே நன்மை செய்கிறவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றும், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. எங்கள் மாந்தர்கள் போற்றும், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடவே. எங்கள் முழங்கால் யாவும் ஆண்டவரே, முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடவே. சபையாய் சேர்ந்து பலம் ஆராதனை நாயகனே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எங்கள் ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. உள்ளத்தில் ஆழ்ந்த பல்லமா கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் செய்த தியாகத்தை நினைத்து, நாயகன் நீரே. சபையாய், சகோதரர்களாய், சகோதரியாய் உள்ளத்தின் ஆழ்ந்த பாடலாமா? ஆராதனை நாயகன் நீரே. ஆண்டவரே, எங்கள் ஆராதனைகள் நாயகன் நீர் தான் தகப்பன். துதிக்கு பாத்திர நீர் ஒருவர் மாத்திர தகப்பனே. எல்லா துதி கன மகிமைக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிற தகப்பனே. ஓ ஹalleluya. ஆராதனை நாயகனே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்பி கொண்டு இருக்கிறீங்க தகப்பனே.
Rima mama shandura barikara baba. Rinda nama mama shandura barikara baba. ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு சொல்றீங்க தகப்பனே. இப்போது ஆண்டவரே யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்களோ ஆண்டவரே ஒரு விடுதலை நாங்கள் கட்டளையிடுகிற தகப்பனே. ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு தகப்பனே. ஆவியானவர் வரும்போது நீங்க பலன் அடைவீங்க சொல்றீங்க தகப்பனே. சிந்தை ரீதியா மன ரீதியா உடல் ரீதியா ஆண்டவரே பணத்தின் தேவைகளை ஆண்டவரே எங்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறோமோ எங்கெல்லாம் பலவீனமா இருக்கிறோமோ அங்கெல்லாம் உங்க பலன் நிறங்கட்ட தகப்பனே. ரிமாமா சந்துராபா ரிகாராபா பாபா பாபா ஆண்டவரே எங்கெல்லாம் வியாதி இருக்குதோ ஆண்டவரே எங்கெல்லாம் பெயின் இருக்குதோ எங்கெல்லாம் வலி இருக்குதோ இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இப்போதே ஒரு சுகம் உண்டாகட்ட தகப்பனே. ஓ குடும்பத்துல சந்தோஷம் இல்லைன்னா ஆண்டவரே எந்தெந்த குடும்பத்துல சந்தோஷம் இல்லையா அந்த குடும்பத்துல சந்தோஷம் வரட்டும் ஆண்டவரே. ஒரு சமாதானம் வரட்டும் தகப்பனே. குறைகளை நீக்கி ஆண்டவரே நிறைவு செய்கிற தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீங்க தகப்பனே. உங்களுடைய தடுப்புலால சுகம் உண்டு தகப்பனே. ஓ எங்களுக்காக கல்வாரி சிறுவலை ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய மீறுதலுக்காக ஆண்டவரே அப்பா நீங்க அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. அந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க ராஜாதி ராஜா ஆண்டவரே. இந்த பூமியை அனைத்து படைத்த தேவன் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்காக நீங்க தாழ்த்தீங்க தகப்பனே ஆண்டவரே. மட்டுமாய் சிசுருடைய கால்களை கழுவுற அளவுக்கு ஆண்டவரே நீங்க தாழ்த்தீங்க தகப்பனே ஆண்டவரே. அந்த தாழ்மை ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருத்தருங்க தரும்படிக்க நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஓ நன்றி ஆண்டவரே. கடவுள் செய்த நன்மைகளுக்காக அவர் நம்ம மேல பாராட்டின கிருபைக்காக நம்மளுக்கு சுகம் கொடுத்த தேவன் பலன் கொடுத்த தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவர். உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த சபையில வந்திருக்க ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. ஒரு பெரிய விடுதலையோடு எங்களை கொண்டு போக போறீங்க ஆண்டவரே. விடுதலையோடு ஆண்டவரே நாங்கள் வீட்டுக்கு போக போறோம் தகப்பனே. இந்த காலவெளி நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறான் வந்த ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களுக்கல்ல தகப்பனே எங்களுக்கல்ல தகப்பனே. அப்புறஜமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை மாத்திரம் நாங்கள் செய்து முடித்த தகப்பனே. உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவர். காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென். Hey kids, welcome to our new series Stress Buster. Stress can happen to anyone when put in the right situation. So, if you have gone through it, now take a deep breath, count 1 to 10. Let's all count together. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now, forgive yourself for acting out during stress. Cause you're not a machine, but a real person. Stress is contagious, but if you can kill it in the root, then less stressful your day will be. Ready to bust that stress? Come on, let's see how. So, what is stress? Stress is how we react when we feel under pressure or threatened. It usually happens when we are in a situation that we don't feel we can manage or control. You might feel it's overwhelming. I just can't see beyond the thick fog of stress. People react differently to stressful situations. What is stressful for one person may not be stressful for another. When stressed, we do a variety of things to handle stress and reduce anxiety. Every day, we use a variety of fun ways to relieve stress. Let's take a look at a few of them.
These methods are not just for children. They are a valuable source of relaxation for all of us. Is this, however, sufficient? Is it possible to guarantee that your stress will never return? No. And as God's children, we must rely more on Jesus to relieve our stress. Shall we learn how to do so? Let's get started. This is Esther, who was a Jewish orphan who lived in Persia during the reign of King Xerxes. Esther was adopted by her relative, Mordecai, who worked in the palace of the king. Once, Mordecai had even saved the king's life. Yep. Esther became the queen of Persia, but no one knew she was a Jew because Mordecai told her to keep it a secret. This is Haman, who was the second most powerful man in Persia. Haman hated Mordecai because Mordecai wouldn't bow down to him. So Haman convinced King Xerxes to make a decree to kill all Mordecai's people, the Jews. Whoa, that's really rough. Like, surely the king doesn't go through with it, right? Actually, Haman gets the king to agree and sets the plan in motion. Wait, but if all the Jewish people are killed, that would be horrible. They're like God's chosen people, aren't they? And that's where Jesus would eventually come from. This can't happen. Somebody's got to do something. And that's where Esther comes in. When Mordecai learned about this, he was very upset, as were all the Jews in Persia. When Queen Esther's servants came and told her about how upset Mordecai was, she sent one of her servants, Hatak, to go to Mordecai and find out what was troubling him. So Hatak went out to Mordecai, and Mordecai told him of the plan to kill God's people. Mordecai said that he wanted Esther to go to the king to ask for him to save the Jews. But she doesn't know what to do. I know what she should do. Time to lay down the law and tell the king not to do it. She probably kicked into mama bear mode and was all like, "Listen here, buddy." Let me stop you right there. Keep in mind that this is like ancient Persia. You couldn't just approach the king whenever you wanted to, even if you had a reason. Anytime someone would just pop off to the king, they'd usually get a pop off themselves. Ah, gotcha. So I guess she's in a pretty tough spot, huh? Totally. On one hand, she didn't want to see her people destroyed, but on the other hand, she can't just walk up to the king and tell him what to do. Even the queen? Nope, nobody could just walk up and talk to the king, period. Man, this is tough stuff. So what'd she do? Even though her mind was filled with doubt and worry about what would happen to her, she had to do something. Mordecai reminded Esther that she may have been made queen for such a time as this. Esther knew that no matter what her feelings were telling her, she was a child of God. She knew that God loved her and that he had blessed her life, and that if she stood up for God's people, that God would back her up. Yeah, that's right. You go, Esther. So Esther asked for the Jews to pray for her and fast for 3 days. Then Esther put on her royal robes and went before the king. The nobles and the guards that surrounded him couldn't believe what they were seeing. Who did this woman think she was, that she could just walk up to the king on her own? Oh man, I bet her feelings were totally freaking out. I'm sure she was feeling a lot of things. When the king saw Esther, he was happy to see her and asked, "What do you want, Queen Esther? I will give it to you, even if it's half the kingdom." So Esther asked the king if he and Haman would come to a banquet that she had prepared for them, and the king agreed. Esther held a banquet and then asked the king and Haman to come to a second banquet the next night. That night, the king was reminded of how Mordecai had once saved his life. King Xerxes decided that he must honor Mordecai and that Haman would help. Then, at the second banquet, Esther told the king about the plot against her people. The king was angry and asked, "Who would do such a thing?" Esther said it was Haman, and the king ordered Haman to be killed on that very night. But the decree to kill all the Jews was still in place, and the Jews were still in danger. So Mordecai asked the king to issue a new decree so that the Jews could defend themselves. The king did, and the Jews defeated all their enemies. God's people were saved and celebrated their great victory.
Esther decided to put her trust in who God said she was more than what she felt. And because of that, her entire country was saved. The end. Hey kids, there are many things that tend to bring stress into our lives. We fall into anxiety and drift away from God, allowing our focus to fix on other things that we think will bring us peace. We adults may believe that we are the only ones who are stressed, but children experience a variety of stresses throughout their lives. Here are a few examples. Being criticized or teased, being bullied can be very stressful. Seeing parents go through quarrels and separation, academic pressure and no time to even play, worrying about schoolwork and grades, problems with friends, public speaking, juggling responsibilities like school, sports, music, and so on, money problems in the family, having negative thoughts about themselves, and so much more. That's a lot for you guys to deal with. Allow me to demonstrate an object lesson. Consider this balloon to be our lives. We face a lot of stress every day and we feel squeezed from all sides, don't we? At one point, because of all that stress, we pop. That is, we get angry, we scream at people, or some get extremely depressed, and stress can bring a lot of problems in our body too. Alternatively, we can be like this object, being squeezed on all sides and constantly changing our state. Much like a ball changing its shape, we go through a lot of emotions, but we eventually return to our normal state. But what can we do to avoid being stressed in the first place? In our Bible story today, we saw Esther asking a fellow people to pray along with her before she went to meet the king. Same way, you have to pray to God and let others pray along with you. Let Him know all the stress you go through. He is mighty and powerful to pull you out of a stressful situation. The only thing you have to do is talk to Him about your situation, just like you talk to your friend. God has created us to live a happy life through Him. We have a powerful God against your stress. Who do you think will win? Yes, Jesus will. So why put yourself through anger, hatred, depression and worry? Go on. Tell your stress to God and He will bust it for you. Don't worry about anything. Instead, pray about everything. Tell God what you need and thank Him for all He's done. All He's done. Yeah, I say, don't worry about anything. Instead, pray about everything. Tell God what you need and thank Him for all He's done. All He's done. Oh, oh, oh. Philippians 4:6. Oh, oh, oh. Philippians 4:6. Today, we are going to pray for our Metro Missions missionary, Mr. Joseph Kirbakaran, and his mother. Please join Sharon as she leads us in prayer. ஏசப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி நாள் முடிச்சு பாதுகாத்தீங்களே ஜோசப் மாமாவை செய்யுங்க அவங்க அம்மாவை செய்யுங்க அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க அவங்கள சுகம் பார்த்துங்க ஏசு நமக்கு ஜெபிக்கு நல்லதுதான் ஆமே
Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். We greet you in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். It's a new day and God has given us new grace for us. இது ஒரு புதிய நாள், ஆண்டவர் நமக்கு புதிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். So we need to know whom we believe and whom we worship. நாம் யாரை விசுவாசிக்கிறோம், யாரை ஆராதிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Your belief system decides how you act. நம்முடைய நம்பிக்கையானது நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை அது தீர்மானிக்கிறது. Because your belief system goes through your mind. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கையானது நம்முடைய மனதுக்குள்ளாக செல்கிறது. So I would like to thank the Lord Jesus for opening our eyes of understanding. ஆகவே இந்த காலை வேளையில கூட நம்முடைய மனக்கண்களை திறந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். It is pure grace that we stand here before his presence. நாம் அவருடைய சமூகத்திலே இங்கே நிற்பது அவருடைய சுத்த கிருபையே. We are brought by his blood. நாம் அவருடைய இரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறோம். We were born somewhere but now we are here because of his blood. நாம் எங்கோ பிறந்தோம், ஆனால் அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக இந்த இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். So today we are going to see something very very interesting about our belief system. ஆகவே இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். We all know we believe Jesus, but there are some very grateful or miraculous thing what happened to Jesus, and that we are going to see now. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை குறித்து, பல காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். My topic today is impossible made possible. என்னுடைய தலைப்பு இந்த காலை வேளைக்கு என்னவென்றால், முடியாதது முடிந்தது. Impossible but possible. முடியாதது ஆனால் முடிந்தது. Many things impossible, but in his life it was possible. அநேக காரியங்கள் முடியாத காரியங்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அது முடிந்தது. First of all, I am going to start from his birth. His birth of Jesus is medically impossible. முதலாவது அவர் பிறப்பிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அவருடைய பிறப்பானது மருத்துவ ரீதியாக முடியாத ஒரு காரியம். What is medically impossible was possible with Jesus. மருத்துவ ரீதியாக முடியாதது இயேசுவால் முடிந்தது. In Matthew chapter 1 and verse 23 we read about his birth. மத்தேயு 1:23 அவருடைய பிறப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். Is how he is going to be born through a virgin lady, and then what baby it is going to be there, and what will be his name? Like his name will be Emmanuel. That was prophesied by Isaiah 750 years before his birth. சுமார் 750 ஆண்டுகள் அவர் பிறப்பிற்கு முன்பாகவே அவர் எப்படிப்பட்ட, எந்த நேரத்தில் பிறப்பார், எப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருப்பார், அவருடைய பேர் என்ன என்று தீர்மானிக்கப்பட்டது, தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது. And those days prophecies were not like today's prophecy. ஆனால் அந்த நாட்களுடைய தீர்க்கதரிசனங்கள் இந்த நாட்களுடைய தீர்க்கதரிசனங்களைப் போல அல்ல. Brother, you don't worry, God will give you a son. சகோதரனே, நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகனை கொடுப்பார் என்று சொல்கிறார்கள். If not a daughter, இல்லாட்டி ஒரு பெண்ணை கொடுப்பார்னு சொல்லுவாங்க. But Isaiah prophecy was not like that. Accurately 750 years before he prophesied. ஆனால் ஏசாயாவுடைய தீர்க்கதரிசி அப்படிப்பட்டதல்ல. 750 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் துல்லியமாக அவர் தீர்க்கதரிசனத்தை உரைத்தார். And what about Micah? Micah said more than 700 years ago where he is going to be born. சுமார் 700 ஆண்டு, இயேசு பிறப்பதற்கு ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மீகா தீர்க்கதரிசி அவர் எங்கே பிறப்பார் என்பதை துல்லியமாக அவர் உரைத்தார். So it's an amazing thing how Jesus came into this world. ஆகவே இயேசு எப்படியாக இந்த உலகத்துக்குள்ளாக வந்தார் என்பது ஒரு அதிசயமான ஒரு காரியமாக இருக்கிறது. Same thing with Abraham and Sarah. ஆபிரகாமும் சேராவுடைய வாழ்க்கையிலும் அதே போலதான். Abraham was 75 years old, Sarah was 65 years old. Both were old people, but there was a promise to them that they are going to have a son. ஆபிரகாம் 75 வயதாக இருந்தார், சாராளுக்கோ 65 வயதாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு மகனை கொடுப்பேன் என்று தீர்க்கதரிசனமாக உரைத்தார். Supposing, let's think like Jacob, he is 75 years old. நம்ம யாக்கோபுக்கு ஒரு 75 வயது நினைத்துக்கலாம். No, our brother Jacob, நம்ம சகோதரன் ஜேக்கப், he is unmarried. Let's think that he is he is around 75 years old. அவர் ஒரு திருமணம் ஆகாதவர் என்று நாம் நினைத்துக்கொள்ளலாம். அவருக்கு ஒரு 75 வயது என்று நாம் நினைத்துக்கொள்ளலாம். He is married but he doesn't have any issue. He doesn't have any child.
அவர் திருமணம் ஆகிவிட்டது, ஆனால் அவருக்கு பிள்ளைகள் இல்லை. And if I prophesy over Jacob and say, brother Jacob, you don't worry, God is going to give you a son, what will he think and what will others think? நான் ஒருவேளை வந்து அந்த ஜேக்கபை பார்த்து சகோதரனே ஆண்டவர் உனக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுக்க போறான்னு சொல்லி நான் சொன்னேன்னா அவர் என்ன நினைப்பார், மற்றவர்கள் என்னை பார்த்து என்ன நினைப்பார்கள்? For example, my own translator, he will have a misunderstanding over me. என்னுடைய சொந்த மொழிபெயர்ப்பாளரே என் மேல வந்து தவறாக புரிந்து கொள்வார். How can a grandpa can give birth to a son? எப்படியா ஒரு தாத்தாவால் ஒரு மகனை பெற்றெடுக்க முடியும்? And what about grandma? She is already 65 and she is going to nearing 90 years old lady. How can she give birth? எப்படி ஒரு 90 வயது பாட்டியால் குழந்தையை பிறப்பிக்க முடியும்? So medically it's impossible. ஆகவே மருத்துவ ரீதியாக அது முடியாதது. But that was made possible by God's grace. ஆனாலும் தேவனுடைய கிருபையினால் அது முடிந்தது. Because God promised and he will fulfill his promise. தேவன் வாக்குரைத்தார், அவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். Same thing in the case of Zachariah and Elizabeth. சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையிலும் இதே காரியம் தான் நடந்தது. They were both old people, but God miraculously gave them child. ரெண்டு பேரும் முதியவர்களாக இருந்தார்கள், ஆனால் கர்த்தர் அற்புத விதமாக அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்தார். So his birth is medically impossible, but it was possible. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது மருத்துவ ரீதியாக சாத்தியமற்றது, ஆனால் இயேசுவால் ஆண்டவரால் முடிந்தது. Secondly, இரண்டாவது காரியம், his miracles are and were humanly impossible. அவர் மூலமாக நடந்த அற்புதங்கள் ஒரு மனித ரீதியாக முற்றிலும் கூடாத ஒரு காரியமாக இருந்தது. All the miracles that he did are impossible humanly speaking. அவர் செய்த எல்லா அற்புதங்களும் மனித ரீதியாக முடியாத காரியம். In John chapter 9 we read about a person who was born blind but he was miraculously healed by Jesus. யோவான் 9 அதிகாரத்திலே ஒரு பிறவி குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம், ஆனால் அவர் அற்புத விதமாக இயேசுவால் சுகமடைந்தான். Blind man? Can you see? பார்க்க முடியுமா? He was born blind. He was not just in between was made blind, but he was born blind. அவன் பிறவியிலே குருடனாக பிறந்தவன், நடுவில் எதுவும் கண் பார்வையற்ற போனவன் அல்ல. And what about in Matthew chapter 14 and verse 25, it says how Jesus walked on the water. மத்தேயு 14:25 நாம் பார்க்கிறோம் எப்படி இயேசுவானவர் தண்ணீரின் மேல் நடந்தார். How is that possible to walk on the water? தண்ணீர் மேல் நடப்பது சாத்தியமா? Do you know this incident was challenged by an yogi in India. இந்த சம்பவமானது இந்தியாவிலே உள்ள ஒரு யோகியால சவாலிடப்பட்டது. He said this is not a godly act. He says we can control our mind and we can walk on the water. அந்த யோகி என்ன சொன்னானா, இது வந்து ஒரு தெய்வீக செயல் அல்ல, நம்ம மைண்டை வந்துட்டு மனசை கண்ட்ரோலில் வச்சிருந்தோம்னா நம்ம கூட தண்ணீர் மேல் நடக்கலாம்னு சொன்னார். So this statement attracted all the media people and they came with all the cameras and all the media people were there. இந்த செய்தியானது எல்லா மீடியாக்கெல்லாம் பரவிடுச்சு, அவங்க எல்லாம் வந்து கேமரா எடுத்துட்டு வந்தாங்க. So there was a swimming pool and then he said I am going to walk on the water. அங்க ஒரு நீச்சல் குளம் இருந்தது, நான் தண்ணீர் மேல் நடக்க போறேன்னு சொன்னாரு. The very first step when he walked into the water, he fell down. தண்ணிக்குள்ள முதல் அடியிலே வந்து அவர் தண்ணிக்குள்ள விழுந்துட்டார். Every miracle of Jesus is really a miracle. இயேசு செய்த ஒரு அற்புதமும் உண்மையிலேயே அற்புதமான காரியம்தான். In Luke chapter 9 we can see how Jesus fed 5,000 people with just 5 loaves and 2 fishes. லூக்கா 9 அதிகாரத்திலே இயேசுவானவர் எப்படியாக 5000 ஜனங்களை வெறும் 5 அப்பம் 2 மீன்களை வைத்து போஷித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். Just 5 loaves of bread and 2 fishes. With that he was able to feed 5,000 people. வெறும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 ஜனங்களை அவர் போஷித்தார். There are some funny theologians, they say like this. சில வேடிக்கையான அந்த தியாலஜியன்ஸ் வந்து இப்படியாக சொல்கிறார்கள். They say that bread was so big, that's why they were able to break and they were able to feed 5,000 people. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அப்பம் ரொம்ப பெருசா இருந்தனால வந்து அதை அப்படியே பிச்சு எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்டாங்களாம். But they forgot one thing, Pastor Anbu.
ஆனா அவங்க ஒரு காரியத்தை மறந்துட்டாங்க. These 5 loaves were carried by a small boy, not a big man. ஆனா இந்த 5 அப்பத்தை வந்து ஒரு சின்ன பையன் தான் தூக்கிட்டு வந்தான், ஒரு பெரிய மனுஷன் அல்ல. So is breaking the bread and then feeding 5,000 is really impossible. It's a miracle which is impossible, but it was a miracle. ஆகவே 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷிப்பது ஒரு கூடாத காரியம், ஆனால் இயேசு அது ஒரு அற்புதத்தை செய்தார். And in John chapter 2 we know mostly it will be preached in the wedding. யோவான் 2வது அதிகாரத்திலே நடந்த சம்பவத்தை நாம் அறிவோம். அநேக திருமண வைபவங்களிலே அதை குறித்து பிரசங்கம் செய்வார்கள். Water was turned into wine. எப்படி தண்ணீர் திராட்சரசமாக மாறியது? Water was turned into wine. தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. In Bulgaria, it was an atheist country. In that country, a man, he challenged Jesus like this. அந்த பல்கேரியா தேசத்திலே ஒரு ஏத்திஸ்ட் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இயேசு இடத்துல சவாலிட்டான். நாத்திக கொள்கை உடையவன், is an atheist man, and then he said Jesus is not a divine person, but Jesus is a magician. அந்த நாத்திக கொள்கையோட இந்த மனுஷன் என்ன சொன்னான்னா வந்துட்டு இயேசு வந்து ஒரு தெய்வீக மனுஷன் இல்லை, ஆனால் வந்து ஒரு மந்திரவாதி என்று சொன்னான். So Jesus, he performed magic, and that's how he was able to attract people. அவன் என்ன சொன்னான்னா வந்துட்டு இயேசு வந்து மந்திரங்களாம் செஞ்சாரு, அதனால தான் ஜனங்களை அவரால் ஈர்க்க முடிந்தது என்று அந்த மனுஷன் சொன்னான். So he took a transparent drum like thing and then he poured water in it. ஆகவே வந்து ஒரு கண்ணாடி ட்ரம் மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரம்ல வந்து அவன் தண்ணி ஊத்துனான். And then he asked people, what is this? அது மக்கள்கிட்ட கேட்டா இது என்னன்னு கேட்டான். Everybody said it's water. எல்லாரும் சொன்னாங்க இது தண்ணீர் என்று சொன்னாங்க. And then he took a tablet like thing and then he just dropped the tablet into that water. ஒரு டேப்லெட்டை போல ஒன்று எடுத்து அந்த தண்ணிக்குள்ளாக அவன் போட்டான். After few minutes that water it became like purple color. அந்த கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அந்த தண்ணியானது ஒரு பர்பிள் கலர்ல மாறிட்டு. And then he just drew the water and then he just showed it to the people and then he poured it into the again vessel. அந்த மனுஷன் வந்துட்டு ஒரு தண்ணி வந்து அப்படியே மோந்து மக்கள்கிட்ட காமிச்சு திருப்பி அதுக்குள்ளே ஊத்திட்டான். There was an old man standing in that crowd. அந்த கூட்டத்திலே ஒரு முதியோர் ஒருத்தர் நின்று கொண்டிருந்தார். And then that old man asked, can you please drink it? அந்த முதியோர் என்ன கேட்டார்னா அது குடிக்க முடியுமா என்று கேட்டார். Can you please drink it? உங்களால் குடிக்க முடியுமா என்று கேட்டார். And this guy said, no, this is highly poisonous. ஆனா இந்த மனுஷன் என்ன சொன்னானா இல்ல இது மிகவும் விஷத்தன்மை உள்ளது. And that old man said, this is the difference between your miracle and Jesus' miracle. அந்த முதியோர் உடனே சொன்னார் இதுதான் வந்துட்டு நீ செஞ்ச அற்புதத்துக்கும் இயேசு செஞ்ச அற்புதத்துக்கும் உள்ள வித்தியாசம். Your miracle you are not able to drink, but what Jesus did all the people were able to drink it. நீ செய்த காரியத்தை உன்னாலே குடிக்க முடியல, ஆனா இயேசு செய்த காரியத்தை எல்லாரும் பருகுனாங்க. In John chapter 11 we see an incident where Jesus raised Lazarus after 4 days. யோவான் 11வது அதிகாரத்தில் இயேசு மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின காரியத்தை நாம் பார்க்கிறோம். Lazarus died and then they buried him. லாசரு மரித்தான், அவனை புதைத்தும் வைத்து விட்டார்கள். And then when he died he received a phone call from Mary and Martha. அவன் மரித்த பின்பு வந்து மரியாளும் மார்த்தாள் இடத்திலிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. Urgent phone call. Jesus please come very urgent. Lazarus is dead. இயேசுட்ட வந்து அவங்க பேசுறாங்க, இயேசுவே உடனே வாங்க, லாசரு மரித்து விட்டான், உடனே வாங்கன்னு சொன்னாங்க அவங்க. Nowadays after this cell phone every matter is urgent. நம்ம இந்த நாட்களில் வந்துட்டு இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறமே எல்லா காரியமும் அர்ஜென்ட் ஆயிடுச்சு. But Jesus very coolly he stayed back for 4 days. ஆனா இயேசுவானவரோ மிகவும் வந்துட்டு ரிலாக்ஸ்டா அவர் அந்த இடத்துல 4 நாட்கள் இருந்துட்டார். And on the 4th day he went there. 4வது நாளிலே அங்க சென்றார். Jesus, what is this? We called you urgently but on the 4th day you are coming here. அவங்க சொன்னாங்க, இயேசுவே நாங்க உங்களை அவசரமா கூப்பிட்டோம், 4 நாள் கழிச்சு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. And Jesus said coolly, don't worry, where is he buried? Let me go there. ஆனா இயேசு வந்துட்டு என்ன சொன்னாரு, நிதானமா வந்துட்டு கவலைப்படாதீங்க, அவன் எங்க புதைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டார். So he went there. அங்க அவர் சென்றார். And people said, no, it's already 4 days. Now the body will start decomposing, so it will stink. Please don't do anything.
அவங்க மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அது ஏற்கனவே மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, அதனால் இந்த உடம்பெல்லாம் அழுக ஆரம்பிச்சிருக்கும், அது துர்நாற்றம் அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. One thing you should know, the body for 3 days, for almost 3 days, it will be okay. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு சரீரம் பரவாயில்லாமல் இருக்கும். And after the 3rd day, that is on the 4th day, the decay starts in our body. அந்த 4வது நாள் அந்த சரீரமானது அழுக ஆரம்பிக்கும். So on the 4th day, see, Jesus waited for 3 days. If in between 3 days, if it had gone there, people would have said, no, he was fainted. So Jesus woke him up. அதான் வந்து ஒரு 3 நாட்கள்லேயே வந்துட்டு இயேசுவானவர் அங்கே சென்று தான் மக்கள் சொல்லியிருப்பாங்க, அவன் மயக்க நிலைமையில் இருந்தான், அதனால் அவன் வந்துட்டு அவர் எழுப்பிட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவர் 4வது நாள் அவர் அங்கே சென்றார். So 4th day decay starts. When decay started, Jesus went there and then just he spoke a word, Lazarus, come out. ஆகவே அந்த சரீரமானது அழுக ஆரம்பித்த அந்த 4வது நாளிலே அவர் சென்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், லாசரே வெளியிலே வா என்று சொன்னார். Normally we go to such places. No, when we go, we think about him, we think about her. Sometimes we cry, and then sometimes we take in their grief. நம்ம இந்த மாதிரி ஒரு மரண வீட்டுக்கு நம்ம செல்லும்பொழுது வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்கள பற்றி நம்ம யோசிப்போம், நம்ம வந்துட்டு அவங்களோட கூட சேர்ந்து அழுவோம், அவங்களுடைய துக்கத்தில் நம்மளும் பங்கேற்போம். But Jesus, when he went into that cemetery, do you know what he said? ஆனால் இயேசுவான அந்த கல்லறைக்கு போனப்போ என்ன சொன்னார் தெரியுமா? Lazarus, come out. லாசருவே வெளியே வா. In case if I go to such place and if I say Lazarus come out, what will happen? நான் ஒருவேளை அந்த மாதிரி இடத்துக்கு நான் போயிட்டு லாசருவே வெளியில் வா என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? Lazarus will not come out. லாசரு வெளியே வரமாட்டான். If at all Lazarus comes out, லாசரு வெளியே வந்தாலும் I guarantee you and we will die. நீங்கள் நானும் மரித்து போயிடுவோம். We'll be shocked. நம்ம வந்து அதிர்ச்சி அடைவோம். And then we'll be scared. நாம் பயந்து போவோம். Many of us, no, we'll become dumb. அநேகர் நம்ம அப்படியே ஊமையாயிடுவோம். But Jesus on the 4th day, he raised Lazarus up. ஆனால் இயேசுவானவர் அந்த 4வது நாளிலே லாசருவை உயிரோடு எழுப்பினார். And there are certain things in the Bible and says, I have just calculated, there are 23 healing miracles happened. இந்த வேதத்தில் வந்துட்டு பதிவிடப்பட்டது குறித்து நான் வந்து ஒரு சில காரியங்கள் குறிப்பெடுத்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 23 சுகமளிக்கும் அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். And 9 miracles, they were over the nature. இந்த இயற்கையின் மேல் வந்துட்டு ஒரு 9 அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். And 3 persons, Jesus raised them up from the dead. 3 நபர்களை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். So almost 35 miracles are recorded in the Bible. ஆக கிட்டத்தட்ட ஒரு 35 அற்புதங்கள் வேதத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. And third one, மூன்றாவதாக, His holiness is logically impossible. அவருடைய பரிசுத்தமானது பகுத்தறிவின்படி முடியாத ஒரு காரியம். Logically, the holiness is impossible. அது நம்ம பகுத்தறிவின்படி அந்த பரிசுத்தம் என்பது முடியாத ஒரு காரியம். In John chapter 8 and verse 46, Jesus said like this. யோவான் 8:46 இயேசு இவ்வாறாக சொன்னார். Who can say that I have sinned? Who can point it to me and say that I have sinned? யாரால என்ன பார்த்து நீ பாவம் செஞ்சேன்னு சொல்ல முடியும் என்று சொன்னார். That was the challenge was thrown by Jesus to the people. அது ஒரு மக்களிடத்திலே இயேசு கூறின ஒரு சவால். No man in the world ever said a challenge like this. ஒருவரும் இந்த மாதிரி ஒரு சவால் இட்டதில்லை. And Jesus said, who can say that I have sinned in me? இயேசு யாரால என்கிட்ட தப்பு இருக்கு பாவம் இருக்குன்னு சொல்ல முடியும் என்று சொன்னார். That's the power of Jesus. அதுதான் இயேசுவுடைய வல்லமை. In Matthew chapter 9 verses 2 to 6, we see a man, a paralytic man, and Jesus told him, your sins are forgiven. Get up, rise up, take your bed, walk. இது மத்தேயு 9:2-6 வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா ஒரு சப்பானி இருந்தா இயேசு அவனை வந்துட்டு மகனே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ உன்னை படுக்கை எடுத்து கொண்டு நடந்து செல் என்று சொன்னார். அவன் உடனடியாக எழுந்து சென்றான். So that's the power of Jesus. That's the holiness of Jesus. He says he has power to forgive sins. ஆகவே அதுதான் வந்து அவருடைய பரிசுத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருக்கு வந்துட்டு பாவங்களை மன்னிக்கக்கூடிய வல்லமை அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது. We human beings, we cannot challenge that we are pure. மனுஷர்களாக நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம் என்று ஒரு நாளும் சவாலிட முடியாது. And in John chapter 8, from the beginning,
there's an incident about a woman was caught in the adultery. யோவான் 8வது அதிகாரத்திலே ஆரம்பத்திலே வந்துட்டு ஒரு விபச்சாரத்திலே பிடிபட்ட ஒரு ஸ்திரியை குறித்ததான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். Some religious people, they caught her in the act and then they brought her in the midst of Jesus. சில மத ரீதியான மக்கள் அவள் பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவளை பிடித்து இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். And then they said, Jesus, it is said in the Old Testament, and it said that anybody who is caught in the act of adultery, they had to be stoned to death. அவங்க இயேசுவிடத்தில் சொன்னாங்க, பழைய ஏற்பாட்டின் படி யாரெல்லாம் வந்துட்டு அந்த விபச்சாரத்திலே மாட்டிக்கொண்டாங்களோ அவங்க வந்துட்டு கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். And that is a law given by Moses. அதுதான் மோசே நமக்கு கொடுத்த பிரமாணம். And Jesus was cornered and they said, what are you going to do? இயேசு வந்துட்டு அங்கே வந்துட்டு அவரை அப்படியே நெருக்கி நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. Two things he could have done. அவர் ரெண்டு காரியம் செஞ்சிருக்கலாம். One is punisher. ஒன்று அவங்களை தண்டிங்கன்னு சொல்லியிருக்கலாம். If that's the case, Jesus won't be a man of love. அப்படி தண்டிக்கிறதா இருந்தால் அவர் வந்து ஒரு அன்பின் மனிதனாக அவர் இருக்க மாட்டார். If you would have forgiven, then says she has already done some mistake. No, so she has to be punished. That means he is overtaking the law. ஆனால் அவர் வந்து ஒருவேளை வந்துட்டு மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு மீறி ஒரு காரியத்தை சொல்கிறார் என்று பொருளாகும். Instead of that, Jesus said like this: whoever is without sin, let him throw the stone at her. ஆனால் அதற்கு பதிலாக அவர் என்ன சொன்னார் என்றால், யாரெல்லாம் பாவம் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்க வந்து முதல் காலை எறிய கடவன் என்று சொன்னார். பாவம் செய்யாதவன் அல்ல, பாவம் இல்லாதவன். பாவம் செய்யாதவன், பாவம் இல்லாத ஒரு மனுஷன் நீங்க முதல்ல கல்ல எறிங்கன்னு சொன்னார். See, we are sinners not because we do sin. We are sinners because we are sinners. Naturally it's gone inside. அது நம்ம பாவம் செய்வதனால் நம்ம பாவிகள் இல்ல, பாவம் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது. And then finally Jesus said, I am not going to condemn you. You can go free. Do not sin henceforth. அது இயேசு சொன்னார் வந்து, நானும் உன்னை வந்துட்டு குற்றப்படுத்தல, அதனால் நீ வந்துட்டு உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனிமேல் நீ பாவம் செய்யாதிரு என்று சொல்லி அவளை அனுப்பினார். See, this is the difference between Jesus and others in this world. மற்றவர்களுக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். I am from a Muslim background. நான் ஒரு இஸ்லாமிய பின்னணியிலிருந்து வந்திருக்கிறேன். My name is Abdul Qadir. என்னுடைய பேர் அப்துல் காதர். I started reading the Bible just to find fault with it. வேதத்திலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். As I was reading the Bible, the word of God was so alive and it started speaking to me. வேதத்தை வாசிக்கும் பொழுதுதாமே வேதத்தினுடைய வார்த்தைகள் மிகவும் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருந்தது. அது என்னிடத்தில் பேச ஆரம்பித்தது. I read the Bible every day for 4 to 6 hours. ஒரு நாளும் 4 to 6 மணி நேரம் வரைக்கும் வேதத்தை நான் வாசித்தேன். I was a student. நான் ஒரு மாணவனாக இருந்தேன். But I wanted to know what all the wrong things in the Bible. ஆனால் வேதத்துல என்னென்னலாம் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு ஆர்வமாக இருந்தேன். I read the Bible for 2 complete years. 2 வருஷம் முழுமையாக நான் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருந்தேன். At the end of second year, அந்த 2 வருடத்தின் முடிவிலே, instead of I finding fault with the word of God found fault with me. வேதத்துல நான் குற்றம் கண்டுபிடிக்கிறதை காட்டிலும் வேதம் எனக்குள்ள இருக்க குற்றத்தை காண்பித்தது. That's how God touched me and changed my life. அப்படிதான் தேவனுடைய வாழ்க்கையை தொட்டார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். Outside I was a very good boy, but inside I was not a good boy. வெளிப்புறமாக நான் ஒரு மிகவும் நல்ல பையனாக இருந்தேன், ஆனால் எனக்குள்ளாக நான் மிகவும் ஒரு துன்மார்க்கமான ஒரு மனிதனாக இருந்தேன். You take any leader, any religious leader, whether it is Islam, whether it is Hinduism or Sikhism, anything, you just take that leader. ஏதாவது ஒரு தலைவரை நீங்கள் எடுத்தீங்களே, ஒருவேளை இஸ்லாமியராக இருக்கலாம், ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், ஒரு சீக்கியராக இருக்கலாம். Have they sinned or not? அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்களா இல்லையா? In Quran, because I am from a Muslim background, Quran says that all the people have sinned. Like it starts from Adam, Abraham has sinned, Moses has sinned, and even Muhammad has sinned. It is recorded in the Bible. Sorry, in the Quran. குரான்ல என்ன சொல்லியிருக்குன்னா, அது எல்லாரும் பாவம் செஞ்சிருக்காங்க. ஆதம் பாவம் செய்தான், ஆபிரகாம் பாவம் செய்தார், மோசே பாவம் செய்தான், முகமதும் பாவம் செய்தார். 3 times it's recorded in Quran that Muhammad has sinned. 3 முறை முகமது பாவம் செய்ததாக
குரானிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. And 3 times Allah is asking Muhammad to confess his sin. 3 முறை அல்லாஹ் முகமதை பார்த்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடும்படியாய் கூறுகிறார். But in nowhere in Quran it says that Jesus has sinned. ஆனால் குரானிலே எந்த இடத்திலுமே இயேசு பாவம் செய்தார் என்று போடப்படவில்லை, எழுதப்படவில்லை. Reason, he didn't sin. காரணம் அவர் பாவமற்றவர். One day I was preaching in an open air meeting. ஒரு நாள் ஒரு திறந்த வெளி கூட்டத்திலே நான் பேசிக் கொண்டிருந்தேன். After the meeting a man came to me, a Muslim man came to me. அந்த கூட்டம் முடிந்த பின்பு ஒரு இஸ்லாமிய சகோதரன் என்னிடத்தில் வந்தார். How can man become God? எப்படி ஒரு மனிதனால் கடவுளாக மாற முடியும் என்று கேட்டார். I said cannot. நான் சொன்ன முடியாது. You are saying Jesus is God, he is a man. அவர் அதிர்ச்சி அடைந்து சொன்னார், நீ இயேசு கடவுள்னு சொல்ற, ஆனா அவர் ஒரு மனுஷன் என்று சொன்னார். I said man cannot become God, but God can become man. நான் சொன்னேன் மனிதனால் கடவுளாக மாற முடியாது, ஆனால் கடவுளாக தேவனால் மனிதனாக மாற முடியும். Man cannot become God, but God can become man. மனிதனால் தேவனாக மாற முடியாது, ஆனால் தேவனால் மனிதனாக முடியும். That's why Jesus was sinless. ஆகவேதான் இயேசு பாவமற்றவராக இருந்தார். That's why he says his life is so holy that like it's logically it is impossible. ஆகவே அது பகுத்தறிவின்படி அவருடைய பரிசுத்தம் என்பது ஒரு முடியாத ஒரு காரியமாக இருக்குது. So the birth is medically impossible. ஆகவே பிறப்பானது மருத்துவ ரீதியாக முடியாத ஒரு காரியம். And miracles are humanly impossible. அற்புதங்கள் மனித ரீதியாக கூடாத ஒரு காரியம். His life, his purity is logically impossible. அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையானது ஒரு பகுத்தறிவின்படி அது கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. And fourth is suffering. நான்காவது அவருடைய பாடுகள். Every one of us, we don't want to suffer. நம் யாருக்குமே பாடுகள் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கும் விருப்பம் இல்லை. The most righteous person in the world suffered the most in the world. ஆனால் மிகவும் நீதியுடைய ஒரு மனுஷன் அதிகமாக பாடுகளை பட்டதை நாம் பார்க்கிறோம். So the fourth one is that suffering. His suffering was religiously impossible. ஆகவே அவருடைய பாடுகளானது மத ரீதியாக முடியாத ஒரு காரியமாக இருந்தது. In Matthew chapter 27 we see how Jesus was condemned and he was taken to the cross. மத்தேயு 27வது அதிகாரத்தில் எப்படியாக இயேசுவானவர் தண்டிக்கப்பட்டு சிலுவைக்கு எடுத்து செல்லப்பட்டார். He was slapped. அவர் முகத்துல அறைஞ்சாங்க. They spat on his face. அவர் முகத்துல துப்புனாங்க. People were mocking at him. அவரை பரியாசம் பண்ணாங்க. And he was they wore the crown of thorns. தலையிலே ஒரு முட்கிரீடத்தை வைத்தார்கள். And he was whipped. அவரை சாட்டையால் அடித்தார்கள். And then he lifted up his cross and then he went to the Golgotha. இந்த சூழலிலே அவர் சிலுவையை சுமந்தவராக கோல்கொதா நோக்கி சென்றார். And many people were scoffing at him. அநேகர் பரியாசம் பண்ணாங்க அவங்க. Quran says like this. குர்ஆன் இவ்வாறாக சொல்கிறது, Allah will not allow any righteous person to suffer. குர்ஆன் என்ன சொல்லிருக்குன்னா ஒரு நீதிமானை பாடுகள் அனுபவிக்க அல்லாஹ் அனுமதிக்க மாட்டார். Since Jesus was a righteous person and it says he was very close to the heart of Allah, it seems. So Allah never allowed Jesus to suffer. இயேசு ஒரு நீதியுள்ள மனுஷனாக இருந்ததாலும் அவர் அல்லாஹ்வுடைய இதயத்துக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்ததாலும் அவரை பாடுகளை அனுமதிக்க அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. So Jesus did not suffer anything on the cross because he did not go to cross at all. Because he was righteous and he was very close to Allah's heart, Jesus was taken directly to heaven. குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால் இயேசுவானவர் அல்லாஹ்வுடைய இதயத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததால் அவர் பாடுகள் அனுபவிக்காமல் அவர் நேரடியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று குர்ஆன் சொல்கிறது. So this is what is known as a replacement theory. Instead of Jesus, Allah made somebody to look like Jesus, to resemble like Jesus. So he interchanged them. So he took it. இதுதான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியரி என்று சொல்லப்படுகிறது. அதாவது அல்லாஹ் இயேசுவை அதிகமாக விரும்பினால் அவர் வேற ஒருத்தர் இயேசு மாதிரி அங்கே காட்சி அளிக்க வச்சு அவரை சிலுவையில் அறைய வச்சுட்டு இயேசு அவர் அப்படியே தூக்கிட்டார், பரலோகத்தை எடுத்துக்கொண்டார். So he did not suffer on the cross, he did not die on the cross, so there is no resurrection at all. ஸோ அதனால் குர்ஆன் என்ன சொல்கிறா, அவர் பாடுகள் அனுபவிக்கல, அவர் மரிக்கல,
அதனால உயிர்த்தெழுதலும் இல்லைன்னு என்று சொல்கிறது. You may think, so what about Good Friday? நீங்க யோசிக்கலாம், அப்போ வந்து பெரிய வெள்ளி குறித்து என்ன என்று நீங்கள் யோசிக்கலாம். Quran says we are all deceived. குர்ஆன் என்ன சொல்லுது, நீங்க எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுது. Because Jesus did not die on the cross. Jesus was taken up directly. ஏன்னா குர்ஆன் என்ன சொல்லுது, அந்த இயேசுவானவர் சிலுவையில் மரிக்கவில்லை, அவர் நேரடியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்கிறது. Then who was crucified on the cross? ஆனா யார் சிலுவையில் அறைஞ்சாங்க? Allah has given a very beautiful answer. Someone. அல்லாஹ் வந்து ஒரு அழகான ஒரு பதிலை கொடுத்திருக்கார், யாரோ ஒருவர். Who is that someone? யார் அந்த யாரோ ஒருவர்? I do not know. எனக்கு தெரியாது. If you want to know, ask Allah. வேணா அல்லாஹ்ட்ட கேளுங்க. So, suffering is religiously impossible, whether it is Hinduism or Islam or any other religion. But Jesus suffered. ஆகவே பாடுகள் என்பது இஸ்லாமாக இருக்கலாம், இந்துவிசமாக இருக்கலாம், அது மத ரீதியாக முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. Hinduism says that God came down to this earth to destroy evil ones. ஹிந்துவிசம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் பொல்லாங்கை அழிக்கும்படியாக தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்கிறது. So all the gods, they came to destroy the evil. எல்லா தேவர்களும் இந்த பூமியில் இருக்க பொல்லாங்க காரியங்களை அழிக்கிறதுக்காக வந்தாங்கன்னு சொல்லி இந்துவிசம் சொல்கிறது. So suffering is religiously impossible, but Jesus suffered. ஆகவே பாடுகளானது மத ரீதியாக முடியாத ஒரு சாத்தியமற்ற ஒரு காரியம், ஆனால் இயேசு அந்த பாடுகளை அனுபவித்தார். So fifth one is forgiveness. ஐந்தாவது காரியம் என்னவென்றால் மன்னிப்பு. Forgiveness is psychologically impossible. மன்னிப்பு என்பது மன ரீதியாக முடியாத ஒரு காரியம். So forgiveness is psychologically impossible. ஆக மன்னிப்பு என்பது மன ரீதியாக முடியாத ஒரு காரியம். For example, if this is a pin, I am poking Pasanbu. இது ஒரு பின்னை வச்சு நான் வந்துட்டு ஒரு குத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். Please forgive me. என்னை மன்னிச்சிருங்கன்னு நான் சொல்லுவேன். He will forgive me. அவர் என்னை மன்னிச்சிருவாரு. Suppose I take a big nail, அவர் பெரிய ஆணி எடுத்து and I nail him on the cross, சிலுவையில் இப்படியாக அறைந்து, will Anbu forgive me? அன்பு என்னை மன்னிப்பானா? Will Anbu forgive me? அன்பு என்னை மன்னிப்பானா? His name is Anbu. அவர் பேர் அன்பு. But it's very, very hard. Psychologically, it is impossible to forgive. If somebody hurts, you can forgive. But if there's a deep wound in your heart, it's very difficult for you to forgive. ஆனால் மன ரீதியாக வந்து மன்னிப்பது என்பது மிகவும் வந்து ஒரு கடினமான காரியம். ஒரு லேசான காரியமாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஒரு ஆழமான ஒரு காயம் இருக்கும் பொழுது மன்னிப்பது என்பது மிக ஒரு கடினமான ஒரு காரியம். In Tamil, there's a saying. தமிழ் எப்படியாக சொல்வார்கள்? தவறுவது மனுஷீகம், உணருவது ஆத்மீகம், மன்னிப்பது தெய்வீகம். தவறுவது, that means to falter is human. தவறுவது மனுஷீகம், உணர்வது ஆத்மீகம். To understand your fault is spiritual. And to forgive, அதாவது மன்னிப்பது தெய்வீகம். And to forgive is godly. So we need that forgiveness to be poured inside our heart. ஆகவே அந்த மன்னிப்பு நமக்குள்ளாக, நம்ம இருதயத்துக்குள்ளாக ஊற்றப்பட வேண்டும். Jesus was physically and mentally tortured. இயேசுவானவர் சரீரபூர்வமாகவும் மன ரீதியாகவும் துன்பப்படுத்தப்பட்டார். He was bleeding all over his body. சரீரம் முழுவதுமாக அவர் வந்துட்டு ரத்தம் வடிந்தோடி கொண்டிருந்தார். And all the people mocking at him, all the arrows were directed towards him. எல்லா அம்புகளும் அவருக்கு நேராக எய்யப்பட்டு கொண்டிருந்தது. அவரை மனிதர்கள் பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார். When he was hanging on the cross, bleeding in the cross, he forgave human beings. அவர் சிலுவையிலே தொங்கி ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலே அவர் மக்களை மன்னித்தார். He psychologically overcame all his barriers and then he forgave even on the cross. ஆகவே அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது கூட மன ரீதியாக எல்லா காரியத்தையும் மேற்கொண்டு அவர்களை மன்னித்தார். Can you forgive? உங்களால் மன்னிக்க முடியுமா? See, if somebody does not give us back 100 rupees, we will forgive. யாராவது $100 திருப்பி கொடுக்கலன்னா நம்ம மன்னிச்சிருவோம். Suppose I borrow 1 lakh rupees, Pastor Anbu. ஒருவேளை நான் வந்து ஒரு $1,00,000 வந்து வாங்கிக்கிறேன். And if I don't give back that 1 lakh rupees, what will happen? நான் ஒருவேளை திருப்பி அந்த $1,00,000 எனக்கு திருப்பி கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? Will you forgive me?
நீங்கள் என்ன மன்னிப்பீங்களா? I tell you, it's very difficult. அது மிகவும் கடினம். 100 rupees, okay. இது 100 ரூபானா பரவாயில்ல. But 100,000 rupees? No. ஆனால் 1 லட்சம் ரூபானா முடியாது. When I was working in Kelvinator, நான் கேள்விநேட்டில் பணி புரிந்து கொண்டிருந்த நாட்களிலே one day a man came to me. ஒரு நாள் ஒரு மனுஷன் என்கிட்ட வந்தான். He said, Abdul Qadir, I need very urgently money. அப்துல் காதர், எனக்கு மிகவும் அவசரமாக பணம் தேவைப்படுகிறது. I will give back this money to you. நான் மறுபடியும் உன்கிட்ட கொடுத்துறேன். If I'm not able to give back money, I have a land, I will give back that land to you. நான் ஒருவேளை உனக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியலனா எனக்கு வந்து ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். He said, don't tell this to your family, but I will give it to you. அவர் என்ன சொன்னார், நீங்கள் இந்த குடும்பத்தில் நீங்கள் சொல்ல வேண்டாம், ஆனால் நான் இதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். I said, I don't have money, I have only few more. No, please, this is very urgently, please give me. நான் சொன்னேன், எனக்கு வந்துட்டு பணம் இல்லை அப்படின்னு சொன்னால், அவர் இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டு, எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு சொல்லி. So I took all the money and gave it to him. ஆகவே என்கிட்ட எல்லா பணத்தையும் எடுத்து நான் அவர்கிட்ட கொடுத்தேன். This was in 1990. இது 1990 ஆண்டு. So I've already crossed 32 years. கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் ஆகிவிட்டது. No money has come to me. இன்னும் அந்த பணம் என்கிட்ட வரவே இல்லை. And no land has come to me. அந்த லேண்டும் எனக்கு வரல. If I would have thought, why this man has cheated me, I would be very angry. நான் வந்து ஏன் இந்த மனுஷன் என்ன வந்துட்டு இப்படியாக ஏமாத்தினான்னு சொல்லியிருந்தானே, நான் இன்னும் அவர் மேலே கோபத்தோடே இருப்பேன். But I need to have the spirit of Jesus. ஆனால் இயேசுவுடைய ஆவி எனக்குள்ளாக இருக்க வேண்டும். We need to forgive. ஆகவே நாம் மன்னிக்க வேண்டும். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, we need to forgive. நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். The central theme of the cross is forgiveness. அந்த சிலுவையின் மைய கருத்தை மையமே என்னவென்றால் மன்னிப்பு. If you are married, definitely you need to forgive your spouse. ஒருவேளை நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் மன்னிக்கணும். Without forgiving, you will not have a peaceful life. மன்னிக்கும் தன்மை இல்லாத பட்சத்திலே ஒரு சமாதானமோடு ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. Don't record all the negative things with your spouse. உங்களுடைய வாழ்க்கை துணையிட்டு இருக்கிற எல்லா அந்த எதிர்மாறான காரியத்தை எழுதி வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். Just try to forgive and just try to forget it. மன்னித்து அப்படியே மறந்துவிட எல்லா முயற்சியும் எடுங்கள். If Jesus can forgive on the cross with all the pain, with all the mental agony, you and I can definitely forgive. சிலுவையிலே அந்த மிகுந்த வேதனையோடு மிகுந்த மன துக்கத்தோடு இருக்கும் பொழுது மக்களை மன்னிக்க முடியும், இயேசுவால் மன்னிக்க முடியும் என்றால் நீங்களும் நானும் ஏமாத்திரம். In Acts chapter 7, we see an incident about Stephen. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலே ஸ்தேவானுடைய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். Stephen was stoned. ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். Do you know when all the people were gnashing teeth at him? எல்லாரும் பற்களை அவனிடத்தில் அவனை பார்த்து பற்களை கடித்துக் கொண்டிருந்த வேளையிலே Bible says he was filled with the Holy Spirit. வேதம் சொல்கிறது அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான். He gazed into heaven. அவன் பரலோகத்தை பார்த்தான். And he saw the heavens opened. பரலோகம் திறந்திருப்பதை அவன் பார்த்தான். He saw Jesus standing. இயேசு அங்கே நின்று கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். I just imagine like this. நான் இப்படியாக கற்பனை செய்து பார்த்தேன். If somebody is gnashing the teeth at you so angrily, இப்போ உங்களை பார்த்து யாராவது வந்துட்டு கோபத்தோடு பற்களை கடித்து கொண்டு இருந்தார்கள் என்றால், and they are so mad at you, உங்க மேல் மிகவும் கடும் கோபமோடு இருந்தார்கள் என்றால், will you be filled with the Holy Spirit then? அந்த நேரத்தில் நம்மளால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியுமா? We will be filled with some other spirit, not Holy Spirit. நம்ம வந்து வேறொரு ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்போம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க மாட்டோம். Nobody like சும்மா சொல்லுவாங்கல்ல, யாராவது நான் பார்த்து மறைச்சா டேய் பல்ல வச்சிருவேன். If somebody stares at you, you will say, I'll break your teeth. But Stephen, no, when he was cornered, he was filled with the Holy Spirit. He gazed into heaven. ஆனால் ஸ்தேவான் அவனை ஒடுக்கப்பட்ட பொழுது அவன் வந்துட்டு பரலோகத்தை நோக்கி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பரலோகத்தை பார்த்தான். In Acts chapter 5 verse 54 and 55, 56 says, he forgave them who stoned him. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 54, 55 சொல்கிறது, அவன் வந்துட்டு கல்லெறிந்தவர்களை மன்னித்தான்.
So, forgiveness is a central part of the theme. ஆகவே அந்த சிலுவையுடைய மைய கருத்து என்னவென்றால் மன்னிப்பு. We need to learn how to forgive. நாம் எப்படியாக மன்னிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We don't have any right to hate others. மற்றவர்களை வெறுப்பதற்கு நமக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. But we have right to love anyone. ஆனால் மற்றவர்கள் யாரை வேண்டுமானாலும் நேசிப்பதற்கு நமக்கு உரிமை உண்டு. So let God give us that grace. தேவன் தாமே அந்த கிருபையை நமக்கு தருவாராக. Logically it is impossible to forgive. மன ரீதியாக மன்னிப்பது ஒரு முடியாத காரியம். But Jesus forgave, and so it is possible for us to forgive. ஆனால் இயேசு மன்னித்தார், ஆகவே நம்மால் மன்னிக்க கூடும். So sixth one is ascension. Ascension is scientifically impossible. ஆறாவது காரியம் வந்துட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுத்தல். அது வந்துட்டு ஒரு அறிவியல் ரீதியாக முடியாத ஒரு காரியம். Ascension is scientifically impossible. பரமேறுதல் என்பது அறிவியல் பூர்வமாக முடியாத ஒரு காரியம். For example, உதாரணத்துக்கு, because of the gravity of the earth, any object you throw up, what happens? It automatically comes down. இது உதாரணத்துக்கு இந்த பூமியில் உள்ள புவியீர்ப்பு சக்தியின் நிமித்தமாக எந்த ஒரு காரியத்தை நாம் தூக்கி போட்டாலும் அது தானாக கீழே ஈர்க்கப்படுகிறது. But if it has got an external force like aeroplane or rocket, what happens is that it goes up. ஆனால் அதுக்குள்ளாக வந்துட்டு ஒரு சக்தி இருந்ததுனால் அது வந்துட்டு ஏரோப்ளேன் போல அது வந்துட்டு மேலே பறக்க ஆரம்பிக்கிறது. But even if it goes out of the if it goes into the space, after some time it has to come back to the earth. அது மேலே வானத்துக்கு போனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கீழே தான் வரணும். This is scientifically possible. இது அறிவியல் ரீதியாக சாத்தியம். But Jesus is not like that. ஆனால் இயேசு அப்படி அல்ல. After his death on the third day, he was resurrected. அவர் மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார். And he was seen by the apostles for 40 days and 50 days. அது ஒரு 40 நாட்களுக்கு மேலாக தன்னுடைய சீஷர்களால் அவர் பார்க்கப்பட்டார். And in Acts chapter 1, all the disciples were gathered in one place and Jesus was on the Mount of Olive. அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே வந்துட்டு எல்லா சீஷர்களும் ஒன்றாக கூடியிருந்தார்கள். இயேசு அந்த ஒலிவ மரத்திலே இருந்தார். Jesus stood on the Mount of Olives, and then all the people were looking at him. Suddenly he was just going up like a whirlwind. இயேசு வந்து அந்த ஒலிவ மலையிலே இருந்தார். எல்லா சீஷர்களும் அவரை பார்த்து கொண்டே இருந்தாங்க. திடீர்னு அவர் வந்து அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். How can man without any external force can go like that? எப்படி ஒரு மனிதனால வேற எந்த ஒரு உந்துதல் சக்தியும் இல்லாம மேலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? The disciples were all amazed. அந்த சீஷர்கள்லாம் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. How is that possible? இது எப்படி கூடும்? It is not possible, but with Jesus it is possible. இது மனுஷனால் கூடாது, ஆனால் இயேசுவால் கூடும். So it is possible. ஆகவே இது சாத்தியம். That's what I said in the beginning, impossible made possible. ஆகவே தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், முடியாதது முடியும். Okay, and seventh and finally it's like this. ஏழாவதாக இறுதியான ஒரு குறிப்பு, His second coming is relatively impossible. அவருடைய இரண்டாம் வருகையானது ஒரு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அது சாத்தியமற்ற ஒரு காரியம். That means Jesus 2000 years before he died, he rose again on the third day, he was seen among the people for 40 days, and then he went up. அது என்னன்னா 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசுவானவர் மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், 40 நாட்கள் சீஷர்களோடு இருந்தார், அதன் பின்பாக மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். And then he went up to heaven. அதன் பின்பாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். If he wants to come back, immediately can come back. அவர் மறுபடியும் வரனா உடனே வரலாம். But after 2000 years, he says, I'm going to come quickly. 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் அவர் இதோ சீக்கிரமாக வரப்போகிறேன் என்று சொல்கிறார். How can a person who has gone there can come after so many years back to the earth? ஒரு மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்ற ஒரு மனிதனால் எப்படியாக மறுபடியும் கீழே வர முடியும்? Because in the book of Revelation chapter 22,
3 times it is said, I am coming quickly. Behold, I am coming quickly. I am coming quickly. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்திலே 3 இடத்திலே அவர் மறுபடியுமாக சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்கிறார். In verse 7, in verse 12, in verse 20, he says, I am coming quickly. 7வது வசனம், 12வது வசனம், 20வது வசனத்திலே இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்கிறார். Of course, this is our hope. Jesus is going to come back again. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இயேசு மறுபடியுமாக வரப்போகிறார். Yeah, definitely he went up to heaven, he is going to come back again. உண்மையிலே அவர் மேலே பரத்துக்கொள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார், மறுபடியுமாக வரப்போகிறார். It is not that you and I are going to go with him, but we want everybody, every person, every language, every kindred, every tribe to follow Jesus. நீங்கள் நானும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறது மாத்திரமல்ல, நமக்கு என்னன்னா வந்துட்டு எல்லா தேசங்களும், எல்லா பாஷைகளும், எல்லா ஜாதி ஜனங்களும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். I just want to say something from Quran. குரானிலிருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Quran is a book, they believe that it has come directly from heaven. குரான், இஸ்லாமியர்கள் குரான் என்பது கடவுள்கிட்ட இருந்து அப்படியே டைரக்டா வந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. And Hadith is a book which was written about Muhammad, about his life and his sayings. ஹதீத் என்ற ஒரு புத்தகமானது முகமதை குறித்தும் அவருடைய messages, அவருடைய செய்திகளும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. It says Jesus is going to come back again in Sahih Bukhari and Hadith. It says 2222 2222. It's very easy to remember. அது சஹி புகாரி என்ற அந்த அதிகாரத்திலே, ஹதீத் அந்த புத்தகத்திலே 2222வது பக்கத்திலே இப்படியாக சொல்கிறார், இயேசு மறுபடியுமாக வரப்போகிறார் என்று சொல்கிறார். This is not பக்கம், it is hadith number. ஹதீஸ் நம்பர். Okay, அது பக்கம் கிடையாது, ஹதீத்தோட நம்பர். So what Jesus is going to do in his second coming? ஆகவே ஆண்டவர் இயேசு அந்த இரண்டாவது வருகையிலே என்ன செய்ய போகிறார்? Number 1, he is going to break the cross. முதலாவது அவருடைய சிலுவையை உடைக்க போகிறார். Jesus is going to break his cross, it seems. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, இயேசு வந்து அந்த சிலுவையை உடைக்க போறார் நம்புறாங்க. That means he is going to say, no, I did not die on the cross. So he is going to break the preaching of the cross. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன நம்புறாங்கன்னா, இயேசு வந்துட்டு அதாவது இந்த சிலுவையுடைய உபதேசத்தை அவங்க நம்பல, அதனால வந்துட்டு இயேசு வந்து அந்த சிலுவையை உடைச்சு போட போறான்னு சொல்லி அவங்க எழுதிட்டாங்க. And second thing, Jesus is going to come and kill the pigs. ரெண்டாவது காரியம், இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அந்த எல்லா பன்னிகளையும் கொண்டு போடுவார். Doesn't have any job, அவர் வேற வேலை இல்லையா? Actually they call Jews as pigs. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த யூத மக்களை வந்துட்டு பன்னிகள் என்று சொல்கிறார்கள். So Jesus is going to come back again and then he's going to kill all the Jews, it seems. அது இயேசு மறுபடியுமாக வரப்போகிறார், வந்து எல்லா யூதர்களையும் கொண்டு போட போறான்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. And third one, he is going to come here and he is going to remove jizya. Jizya means the tax non-Muslim have to pay for the Muslims. அதாவது மூன்றாவது காரியம் என்னென்றால், அவர் வந்து அந்த ஜிஸ்யா என்ற அந்த வரி, அதாவது அந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிமுக்கு கட்ட வேண்டிய வரியை அவர் எடுத்து போட போகிறார். That means no non-Muslims, either be a Muslim or you be killed. அப்போ என்னன்னா வந்துட்டு, அதாவது அங்கே முஸ்லிம்ஸே முஸ்லீமாக இருக்கணும், இல்லாட்டி நீ உன்னை தீத்து கட்டிடுவாங்க. Yes. Very good translation. See, these are the three things they believe about Jesus' second coming. இயேசுவின் இரண்டாவது வருகை குறித்து இந்த மூன்று காரியத்தை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். He will break the cross. அவங்க இஸ்லாமியர்கள் என்ன நம்புறாங்கன்னா, அவர் வந்துட்டு அந்த சிலுவையை உடைச்சு போடுவாரு. He will kill the pigs. அந்த பன்னிகள்லாம் கொண்டு போடுவாரு. He will remove the jizya. அந்த ஜிஸ்யா வரியை அவர் நீக்கி போடுவார். That means no preaching about cross. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த சிலுவை பற்றி உபதேசம் இல்லை. And no more Jews. இஸ்ரவேல் யூத மக்கள் இல்லை. No more non-Muslims. முஸ்லிம் அல்லாதவர்களும் இல்லை. This is what they believe. இதுதான் அவங்க நம்புறாங்க. But it is not like that. ஆனா அப்படி அல்ல. Jesus is going to come back again. இயேசு மறுபடியுமாக வரப்போகிறார். He is going to come back again and he is going to give the reward to us. ஆனா இயேசு மறுபடியுமாக வந்து நமக்கு அந்த வெகுமதியை கொடுக்க போகிறார். Every suffering that we have undergone in this world, now definitely he knows it, and he, brothers and sisters, he knows about you. He is going to reward you. நாம் அனுபவித்த எல்லா பாடுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, அவர் வந்து நம்மளுடைய பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்து அவர் நமக்கு வெகுமதியை கொடுக்க போகிறார். Okay, now we are going to summarize this one.
ஆகவே நம்ம வந்துட்டு சம்மரைஸ் பண்ண போறோம். His birth is medically impossible. அவருடைய பிறப்பானது மருத்துவ ரீதியாக சாத்தியமற்றது. His miracles are humanly impossible. அவர் செய்த அற்புதங்கள் மனித ரீதியாக முடியாத ஒரு காரியம். His holiness is logically impossible. அவருடைய பரிசுத்தமானது பகுத்தறிவு நிமித்தமாக அது முடியாத ஒரு காரியம். His forgiveness is psychologically impossible. அவருடைய மன்னிப்பானது மனோரீதியாக அது முடியாத ஒரு காரியம். Because his suffering is religiously is impossible. அவருடைய பாடுகளானது மத ரீதியாக முடியாத ஒரு காரியம். And his ascension is scientifically impossible. அவர் பரமேறுதலான இந்த ஒரு காரியமானது விஞ்ஞான ரீதியாக சாத்தியமற்றது. And his second coming is relatively impossible. அவருடைய இரண்டாம் வருகையானது ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு முடியாத ஒரு காரியமாக இருக்கு. So all these impossible were made possible. ஆகவே இது எல்லா முடியாத காரியங்களும் முடிந்தது. From the birth to the second coming, from the first coming to the second coming, everything was impossible. அவருடைய முதலாவது வருகையிலிருந்து இரண்டாவது வருகை வரைக்கும் எல்லாமே வந்து முடியாத ஒரு காரியமாகவே இருந்தது. But impossible made possible. ஆனால் முடியாதது முடிந்தது. Amen. Amen. So finally, let me tell you, no wonder he was called wonderful in Isaiah 9:6. அது ஏசாயா 9:6 வந்துட்டு அவர் அதிசயமானவர் என்று கூறப்படுகிறது. அது வந்துட்டு ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் அல்ல. So no wonder he was called wonderful in Isaiah 9:6. ஏசாயா 9:6 வந்துட்டு நம்ம வந்துட்டு அவர் வந்து அற்புதமானவர் என்று அழைக்கப்படுகிறார். Hallelujah. Hallelujah. So we have this faith in him. ஆகவே இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறது. One day he is going to come back again. ஒரு நாள் அவர் மறுபடியுமாக வரப்போகிறார். All our sufferings is going to end. நம்முடைய எல்லா பாடுகளும் முடிவடைய போகிறது. Because we put our trust in him. என்றால் நாம் நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே வைத்திருக்கிறோம். Every impossible things he is going to make as possible. முடியாத எல்லா காரியத்தையும் அவர் முடித்து வைக்க போகிறார். Let's close our eyes. ஆகவே நாம் கண்களை மூடுவோம். Father, we thank you. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். What a privilege we have to believe in the impossible things. ஆண்டவரே, முடியாத காரியங்களை விசுவாசிக்கிறது எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. Father, we pray for everyone who is watching this. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். In their life there are so many impossible things. அவர்கள் வாழ்க்கையிலும் முடியாத காரியங்கள் பல காரியங்கள் இருக்கிறது. I pray that you enter their lives. ஆண்டவரே, நீர் அவர்கள் வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசித்து and make that impossible things possible. அந்த முடியாத காரியத்தை நீ சாத்தியமாக்கும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். Let every impossible situation become possible in Jesus name. எல்லா முடியாத சூழ்நிலையும் இயேசுவின் நாமத்தில் சாத்தியமாவதாக. Let their mind be transformed in Jesus name. அவர்களுடைய மனம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிதாக்கப்படுவதாக. Let there be a new life in them in Jesus name. இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஜீவன் உண்டாவதாக. God, I pray that you minister to them individually. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்திலே அவர்களுக்கு நீங்க ஊழியம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். Let our hearts be filled with your loving kindness. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் ஆண்டவரே உம்முடைய அன்பினால நாங்கள் நிறைந்திருக்க கடவுள். Father, help us to release forgiveness towards others. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பை நாங்கள் ஆண்டவரே அனுப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to love others. ஆண்டவரே, மற்றவர்களை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. Even in these days, God give us a spirit of forgiveness. ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட ஒரு மன்னிக்கும் ஆவி எங்களுக்கு நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Let the spirit of God indwell in us in Jesus name. தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாய் கேட்கிறோம். Let every barrier be broken in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் நீங்க கடவுதா. Father, we pray for every family. பிதாவே, எல்லா ஒரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். Let peace rule their heart. உம்முடைய சமாதானம் அவருடைய இருதயத்தை ஆள கடவுதாக. Let peace rule their family. உம்முடைய சமாதானம் அவருடைய குடும்பங்களை ஆள கடவுதாக. Let peace rule the church.
உம்முடைய சமாதானம் இந்த சபையை ஆளக்கடவுதா. Let your peace rule the entire society in Jesus' name. உம்முடைய சமாதானம் இந்த முழு சமுதாயத்தையும் ஆளக்கடவுதாக இயேசுவின் நாமத்தினால். Let the God of impossibilities dwell in the hearts of people and make a big difference in this world, God. முடியாததை சாத்தியமாக செய்கிற தேவன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக கேட்கிறோம். We bless each and every one of them, Father. அன்றே ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ and the love of Father and the fellowship of the Holy Spirit be with us until Jesus comes back again. Amen. ஆமென். Thank you and God bless you all. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.